எல்லாருக்கும் முருகர் ரொம்ப பிடிக்கும். முருகரை பிடிக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வருகின்ற தைப்பூசம் அன்னைக்கு விரதம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த முருகர் குழந்தையாக பிறப்பாருங்க. எல்லா முருக பக்தர் அனைவருக்கும் வணக்கங்க. வருகின்ற செவ்வாய்க்கிழமை 11/2/2025 வந்து தைப்பூசம். தைப்பூசம் அன்னைக்கு எல்லாருமே விரதம் இருப்பாங்கங்க. 48, 21, 11, 6ன்னு இப்போ நேற்றுலேருந்து 6 நாள் கூடி விரதம் இருக்காங்க. சப்போஸ் நம்ம 6 நாளையும் மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறவங்க 3 டேஸ் கூடி இருக்கலாம், இல்லை 1 டே கூடி இருக்கலாம். தைப்பூசம் அன்றைக்கி கூடி விரதம் இருக்கலாம். காலையில் எந்திரிச்சு தலைக்கு குளித்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு முருகருக்கு எல்லாம் அலங்காரம் பண்ணிவிட்டு நெய் தீபம் ஏற்றி வந்து விரதம் இருக்கலாம். ஒரு வேளை விரதம் இருந்தாலும் இருக்கலாம், 2 வேளையும் விரதம் இருந்தாலும் இருக்கலாம், இல்லை முழு நேரமும் தைப்பூசம் அன்று விரதம் இருந்தாலும் ஓகே தாங்க. முருகருக்கு நம்ம எப்படி செஞ்சாலும் முருகர் வந்து பரிபூரணமாக நம்மளை ஏற்றுக்குவாருங்க. விரதம் அன்னைக்கு வந்து நம்ம வந்து பாலும் பழமும் சாப்பிட்டு கூடி விரதம் இருந்துக்கலாம். நம்மளால் வந்து விரதத்தை வந்து முருகருக்கு என்ன பிரசாதம் கொடுக்கலான்னா பால் பாயசம், இல்லைன்னா பொங்கல், இந்த மாதிரி கூடி வந்து பழம் கூடி வைக்கலாம். எந்த பழம் வேணாலும் வைக்கலாம். மாதுளம்பழம் கூடி வைக்கலாங்க. இல்லை எங்களால் வந்து அப்படிலாம் முடியாது அப்படிங்கிறவங்க கூடி வெற்றிலையும் வாழைப்பழத்தையும் கூடி வச்சு வந்து பிரசாதமாக கூடி வச்சுக்கலாங்க. தைப்பூசம் அன்னைக்கு நம்ம வந்து முருகரை வந்து வழிபடுறது ரொம்ப ரொம்ப மிக மிக சிறப்புங்க. தைப்பூசம் வந்து மலேசியா நாடில் கூடி ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க.